Hello viewers, welcome to Nita's General Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் OLX-ல எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றது and sell பண்றதுன்னு வித் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். and இன்னொரு முக்கியமான விஷயங்க, OLX-ல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அந்த ஸ்கேம்ஸ் எப்படி நடக்குது and அந்த ஸ்கேம்ஸ்ல நம்ம மாட்டிக்காம இருக்க என்ன பண்ணணும்ன்றதையும் இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க Nita's General Info சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Google open பண்ணிக்கோங்க. டாப் சர்ச் பாக்ஸில் OLX அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, www.olx.in. இந்த URL கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு OLX-ஓட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் ரீசெண்டாக நம்ம சர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸும் இங்கே ஷோ ஆகும். அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இங்கே ஷோ ஆகும். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு செல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் மூலியமா லாகின் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஃபோன் மூலியமா லாகின் பண்ணுறீங்களா, இல்லை இமெயில் மூலியமா லாகின் பண்ணுறீங்களான்ற ஆப்ஷன் வரும். ஸோ நான் கண்டினியூ வித் ஃபோன் கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சோன்னே இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இந்த 4 பாக்ஸ்லேயும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே போஸ்ட் யுவர் ஆட் அண்ட் சூஸ் ஏ கேட்டகரி அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன டைப்ஸான ப்ராடக்ட்டை இப்போ நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ், மொபைல், ஜாப்ஸ், பைக்ஸ், இந்த மாதிரி எந்த வகையான ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செலக்ட் கேட்டகரி. இது நம்ம ப்ரீவியஸ் பேஜ்லேயே என்டர் பண்ணிட்டோம், வெஹிக்கல் அண்ட் ஸ்பேர்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்னு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ளூட் சம் டீடைல்ஸ். டைப் என்ன மாதிரியான டைப்னு கேட்குறாங்க. நான் வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், ஆட் டைட்டில். இப்போ நம்ம செல் பண்ண போகிறது போகிறீங்கன்னா ஒரு டயர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கணும். கார் டயர் ஃபார் சேல் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை எவ்வளோ கிளியராக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு என்கொயரிஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட் எ ப்ரைஸ். நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணுங்கள். நான் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு 2200 அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து நியூ டயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப் டு 12 ஃபோட்டோஸ். ஸோ நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு 12 ஃபோட்டோஸ் வரையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஃபோட்டோஸை கிளியராக எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸை இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு 3 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் லொக்கேஷன். இந்த இடத்துல ஸ்டேட்னு இருக்குது, அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு கொடுத்துங்க. அண்ட் சிட்டி, உங்கள் பக்கத்து ஏரியா எந்த ஏரியா வருதோ அந்த ஏரியாவை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யுவர் டீட்டெயில்ஸ். நேம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல OLX யூசர் அப்படின்னு இருக்கும். அதில் உங்கள் நேம் எதனா நீங்கள் என்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா நேம் மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரிஜினல் ப்ரொஃபைல் அப்படின்னு நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா OLX யூசர்னே கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும். பட் அந்த ஃபோன் நம்பர் வந்து அந்த கஸ்டமருக்கு ரிவ்யூ ஆகாது. அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே ஃபைனலாக இந்த போஸ்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆட் வில் கோ லைவ் ஷார்ட்லி அப்படின்ற மெசேஜ் ஷோ ஆகும். அண்ட் அகைன் நீங்கள் மெயின் பேஜ் வந்துக்கலாம். இந்த மெயின் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஆடை எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைட் டாப்பில் பாருங்கள், செல்லுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்க டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மை ஆட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் என்ன டேட்டில் போஸ்ட் பண்ணீங்க அண்ட் உங்களோட ஆட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜஸ், உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரைட் சைடு பாருங்கள், செல் ஃபாஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த செல் ஃபாஸ்டர் நவ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம 5 டேஸ் கிட்ட ஆச்சு போஸ்ட் பண்ணி, வெறும் 135 வியூஸ் தான் போயிருக்கு. இந்த செல் ஃபாஸ்டர் நவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ அதுலேயே அவங்க ஷோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா 30 டேஸ்க்கு ஒரு பேக்கேஜும் 7 டேஸ்க்கு ஒரு பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 135 வியூவர்ஸ் போயிருக்கு. இதுவே நம்ம வந்து 30 டேஸ்க்கான பேக்கேஜ் 1899 பே பண்ணோம்னா ஸோ அது மூலிமா நம்ம சேல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆட் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. சப்போஸ் நீங்கள் 2வது ஆட் 3வது ஆட்லாம் போஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் பேக்கேஜஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் என்னன்றதை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் OLX-ல
ஜஸ்ட் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி செல் பண்ணுறதுக்காக போட்டிருக்க எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் பர்டிகுலர் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அது போட்டிருக்க ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை படிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு அந்த இமேஜஸை வந்து நீங்கள் டோட்டலாகவே நம்பக்கூடாது. அந்த இமேஜஸ் வந்து அவங்க எடிட் பண்ணியும் போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் காண்டாக்ட் நம்பரை ஹைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டு வாங்கி டைரெக்டாக போய் அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுங்க. அவங்க ப்ரீவியஸாக கூகுள் பேல சென்ட் பண்ணிட்டு வந்து ப்ராடக்ட்டை பாருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைரெக்டாக போய் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஃபைனலா பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஆன்லைன் மூலமா எதுவும் பே பண்ணிட்டீங்க, அந்த யூசர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு அவர் மொபைல் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா நீங்க OLX-ல போயிட்டு கிளைம் பண்ணாலும் அவங்க அந்த பேமெண்ட்டுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு யூசர் கிட்ட நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணும்போது பேமெண்ட் ரிலேட்டடாவோ உங்க மொபைல் நம்பர் ரிலேட்டடாவோ நீங்க எதனா மெசேஜ் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்லயே அவங்க பாப்அப் மெசேஜ் மாதிரி சொல்லுவாங்க, எந்த ஒரு டீலும் ஆன்லைன் மூலமா வச்சுக்காதீங்க, எந்த ஒரு பேமெண்ட்டும் அந்த யூசருக்கு பண்ணாதீங்கன்றத அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்க பை பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட பேசிட்டு டைரக்டா நீங்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். நம்ம OLX-ல ஸ்கேம்ஸ் நடக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ்னா, நீங்க ஒரு ஆடை போஸ்ட் பண்ணிட்ட உடனேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா மெசேஜஸ் வந்துடும். அதாவது ஒரு 5 to 6 மெசேஜஸ் நீங்க ஆடை போஸ்ட் பண்ண வித்தின் ½ an hour குள்ளேயே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேம் இருக்காது. OLX யூசர் அப்படின்ற பேர்ல தான் உங்களுக்கு மெசேஜஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். சோ அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஹரி பண்ணுவாங்க. எப்படின்னா, உடனே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும், உங்களோட டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ நீங்க அந்த டைம்ல மொபைல் நம்பரை கொடுப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹிந்திலேயே பேசுவாங்க. எல்லாம் நார்த் இந்தியன்ஸா தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னையில இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நானும் சென்னையில ஒரு ஏரியாவை சொல்லி இந்த ஏரியால இருக்கேன், சோ உங்க கூகுள் பே நம்பர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க உங்க கூகுள் பே நம்பர் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு 5000 அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 10,000 அனுப்பிட்ட மாதிரி ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி, சாரி சார் நான் உங்களுக்கு 10,000 அனுப்பிட்டேன், தெரியாம உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாருங்க, எனக்கு 5,000 நீங்க திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு சில பேர் இதை செக் பண்ணாம 5,000 ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து OLX-ல நடக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா OLX-ல நீங்க ஆட் போஸ்ட் பண்ண வித்தின் ½ an hour குள்ளே நடந்துரும். ஏன் அப்படின்னா OLX-ல வந்து யாரெல்லாம் லாகின் பண்றாங்களோ அவங்களோட யூசர் வெரிஃபை பண்ணுவாங்க. OLX சைட்ல இருந்து வெரிஃபை பண்ண உடனே அந்த யூசர்லாம் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க OLX சைட்ல இருந்து. சோ அது ஃபேக் ஐடியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இந்த ஸ்கேம் பீப்புள் எல்லாமே யாரெல்லாம் புதுசா ஆட் போஸ்ட் பண்றாங்களோ அவங்கள டார்கெட் பண்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நிட்டா ஜெனரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.